பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருக்கள் நம்மளை மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு, சத்துருக்கள் நம்மளை மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு, பலவீனங்கள் நம்மளை மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு தாவீது சொல்றார், ஆண்டவரே என்னுடைய சத்துருக்கள் என்னை மேற்கொள்றாங்கப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு என்னை கெடுக்கக்கூடாதபடிக்கு, என்னை பலவீனப்படுத்தக்கூடாதபடிக்கு, என்னை உபத்திரவப்படுத்தக்கூடாதபடிக்கு உம்முடைய கரத்தை கொண்டு, உம்முடைய கரத்தினால் என்னை தூக்கினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேக பிரச்சனையை தாண்டி நாம் இந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிறதுக்கு நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய மகிமை உள்ள கரத்தினாலே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் பக்தர் எப்படியாய் சொல்லுகிறார், குதிரையை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து நாங்கள் மேன்மைப்படுகிறதே இல்லை, நாங்கள் தேவன் மேலே மாத்திரம்தான் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். ஆமென். அல்லேலூயா. நம்மிடத்துல மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நம்மளை கர்த்தர் உயர்த்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய சித்தம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா அவருடைய நோக்கம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார் அப்படின்னா அது தன்னுடைய தீர்மானம். ஆமென். அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் இன்னும் பிரச்சனையை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன், பாதாளத்துல நான் விழுந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கண்ணீரோடு கூட ஒருவர் நீங்க அழுவீரானா, 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ லார்ட் மை காட், ஐ cry unto you and you healed me. நான் உம்மை நோக்கி நான் கூப்பிட்டு நான் அழுதேனப்பா, உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், நான் அழுதேன், கர்த்தர் என்னை சுகமாக்கினீர். ஆமென். உங்களுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் உங்களை இந்த வாரத்தில் கர்த்தர் சுகமாக்க போகிறார். எந்த பலவீனத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை சுகமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.